إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியமும் வற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இதே போல நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னதியில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல வருடங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவ கொள்கையை சென்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜமாத்து மூலம் பல செய்திகளையும் அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளையும் கொண்டு போய் பட்டி தொட்டி வரை சேர்க்கக்கூடிய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணியிலே நாம் சொல்லக்கூடிய செய்திகள் முழுவதுமாக அவர்களை சென்றடைந்திருக்கிறதா அப்படின்னு சொன்னோம்னா, சிலரிடத்திலே சில கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதில் ஒன்று, கொள்கை ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய அந்த கொள்கை ரீதியாக இறைவனுடைய அந்த கொள்கையிலே மோதக்கூடிய ஒரு காரியமாக சூனியம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலை இந்த சமுதாயத்தில் பரவலாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக சூனியம் என்று சொன்னாலே ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லாதது, சூனியம் மாதிரி இருக்குது, ஒன்றுமே இல்லை, கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க. ரயில் நிலையங்களில் சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, இந்த ஒன்று சூனியம் சூன்யா அப்படின்பாங்க. அதாவது பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்துக்கு வேல்யூ இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு பொதுவாக அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், சூனியம்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த அர்த்தம் இருக்குது. இது அரபியில் சிஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூனியம் என்ற இந்த கலையை பொறுத்தவரை நாம் மக்கள் மத்தியிலே இதற்கு எந்த ஆற்றலும் இல்லை, இதனால் எதுவும் செய்ய முடியாது என்ற செய்தியை, கொள்கையை மக்கள் மத்தியிலே நாம் பன்னெடுங்காலமாக சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் எப்படி சூனியம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் 69 இடங்களுக்கு மேலாக அதிகமாக இடத்துல சூனியத்தை பற்றி பேசியிருக்கிறான். சூனியம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பேசியிருப்பானா? அப்போ சூனியம் ஒன்று இருக்க தானே செய்யுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சூனியம் என்பது பெரும் பாவங்களில் ஒன்று, 7 பெரும் பாவங்களில் ஒன்றுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுறாங்க அப்படிங்கிற ஹதீஸுகள்லாம் பார்க்குறோமே. அப்போ சூனியம்னு ஒன்று இல்லாமல் போய் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி சொல்லி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் நம்ம நோக்கி எழுதுறது. அப்போ நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சூனியம் இல்லை என்று நாம் சொல்லலை. சூனியம் என்ற அந்த கலை மக்களிடத்தில் இருக்கிறது, இந்த பரவலாக இந்த காரியம் மக்களிடத்தில் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த சூனியத்திற்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பதை தான் நாம் சொல்லி வருகிறோம். அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவன் சொல்லி இருக்கக்கூடிய அந்த அடிப்படை ஆதாரங்களின் மூலமாகத்தான் அதை சொல்கிறோம். அப்போ இவர்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இருக்குது தெரியுமா, இதற்கு இந்த முதல் கேள்விக்கு வைக்கக்கூடிய இந்த முதல் கேள்விக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல ஒரு பதில் தெரிஞ்சுக்கணும். என்ன பதில்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூனியத்தை பற்றி அதிகமான இடங்களில் பேசி இருக்கிறான் என்பதால் சூனியம் என்ற கலை இருக்கிறது, அதுக்கு ஆற்றல் இருக்கிறது, அதனை செய்ய முடியும், அதனால் ஒருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் அது பொய் என்று நாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த சூனியம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், எங்கோ இருக்கக்கூடிய ஒருவன், அவனுக்கு கண் முன்னால் இல்லாமல் ஏதோ ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு
ஒரு விதமான ஒரு மந்திரத்தை சொல்லி, ஏதோ ஒரு சூமந்திரகாலினோ ஏதோ ஒரு வார்த்தைகளையோ சொல்லி அதன் மூலமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினால் அது சூனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும் யதார்த்தத்தில் உண்மையில் அப்படின்னு சொன்னால், என்னிடத்துல கையில் ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, அல்லது என்னோட கையே இருக்குன்னு வைங்க, இதை கொண்டு நான் ஒருத்தனை அடிச்சேன்னு வைங்க, அவனுக்கு காயத்தை ஏற்படுத்த முடியும், அவனுக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்போ எந்த ஒரு பொருளும் இல்லாமல், எந்த ஒரு காரியமும் இல்லாமல், எந்த ஒன்று விஷயங்களும் இல்லாமல் ஒருத்தனை நான் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமான்னு சொன்னால் அது ஏற்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இது இறைவனுடைய ஆற்றல், அல்லாஹுடைய ஆற்றலில் கை வைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படி அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் 69 இடங்களுக்கு மேலே சூனியம்னு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதே எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கோயில்களில் சிலை இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இருக்குது. அதுக்கு என்ன பவர் இருக்குது? அதுக்கு எந்த பவரும் இல்லைங்க, அதுக்கு எந்த ஆற்றல். அப்படி தானே நம்ம நம்புகிறோம். ஜோசியம்னு ஒன்று இருக்குது, எப்படி நம்புகிறோம்? ஜோசியம்னு பரவாயில்ல செய்கிறாங்களா இல்லையா? செய்கிறாங்க. அது ஆற்றல் இருக்கா? அதை எதாவது செய்ய முடியுமா? அதுக்கு ஏதாவது பலிக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இல்லை. அதை எப்படி நம்புகிறோமோ அதே போன்றுதான் இந்த சூனியத்திற்கான பதில். அப்போ இந்த சூனியத்தை கொண்டு ஒருவரை ஒரு தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அது யாருடைய செயல் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய செயல். அல்லாஹ் மட்டும்தான் அந்த ஆற்றலை வைத்திருக்கிறான். குன் ஃபயகுன், ஒரு வார்த்தை ஆகு அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னா அது ஆகிவிடும். நாம வச்சுக்கிட்டு இங்கே ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக ஒருத்தனுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படி சொன்னால் நம்மளால் செய்ய முடியாது. இது யாருக்கு செய்ய முடியும்னு சொன்னால் இறைவனுக்கு மட்டுமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லாஹ் திருமதி குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், அலா குல்லி ஷையின் கதீர், அனைத்து ஆற்றலும் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கிறது. அலா குல்லி ஷையின் ஷஹீத், அவன் தான் அனைத்தையும் கண்காணிக்கிறான். பல இடங்களில் சொல்றான்ல அல்லாஹ். அப்ப அல்லாஹுடைய ஆற்றல் தான் எங்கோ இருக்கக்கூடிய ஒருவருடைய அந்த காரியத்தை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து, அவருக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதை குறித்து இறைவன் தான் அதை தீர்மானிக்கிறான். வேற யாரும் தீர்மானிக்க முடியாது. ஐயம்பேட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் மந்திரிச்சு விடுறான்னு சொன்னா அமெரிக்காவில் உள்ளவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்திட முடியுமா? குமாரத்தில் உள்ள நம்ம சொந்தக்காரன் ஒருத்தவனுக்கு சூனியம் வைக்கணும்னு சொன்னா கோலாலம்பூரில் போய் அடிக்குமா அது? அப்போ எப்படி நம்ம பார்க்குறோம்? சூனியம் என்று சொன்னால் இங்கிருந்து நாம் வச்சோம்னு சொன்னால் அதை இன்னொருவனுக்கு ஏற்படுத்த முடியும், அதனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி சொன்னால் அது நடக்காது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சூனியத்தின் மூலமாக என்னென்ன செய்கிறாங்க? ஒருத்தனை பைத்தியமாக்கணுமா, கிறுக்கனாக்கணுமா, அவனை கையால் முடக்கணுமா, அவ்வளவு வாதம் அடிக்கிற மாதிரி ஆக்கணுமா, நோய் நொடி உருவாக்கணுமா, அவனுக்கு வாந்தியடி ரத்தம் கேட்க வைக்கணுமா, இப்படி என்ன செய்ய வைக்கணும்? அவனை சாகடிக்கணுமா, என்ன செய்யணும், எது மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சூனியம் வைக்க போகிறோன்னு வைங்க, அவன் கேட்குறான், விவரம் கேட்குறான். என்ன கேட்குறான்? அந்த யாருக்கு நீங்கள் பாதிப்பு ஏற்படுத்துறீங்களோ அவருக்கான சில பொருள்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அந்த பொருள்களை எல்லாம் கேட்டு அதன் மூலமாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாதிப்புகள் எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், எங்கோ இருக்கக்கூடிய ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவது அல்லாஹுடைய ஆற்றலா இல்லையா? ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா? சாதாரணமா கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறேன், அல்லது வேற ஒரு ஆளை வைத்து அதன் மூலமாக ஒரு பொருளை வைத்து அதன் மூலமாக ஏதோ ஒன்று நான் செய்கிறேன்னு சொன்னால், ஒரு பொருளின் மூலமாக, ஒரு புற சாதனத்தின் மூலமாக ஒருவனுக்கு நான் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் சொன்னால் இது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறது நம்ம விளக்கணும். இது முதல் செய்தி. அதே போல் ரெண்டாவது செய்தி கேட்குறாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், சூனியம் இல்லைன்னு சொன்னால் புகாரி ஹதீஸ் இருக்குது தெரியுமா? புகாரி தானே நம்ம பல செய்திகளை ஆதாரபூர்வமாக பார்க்குறோம். அந்த புகாரி என்ற நூல்களில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பல நாட்களாக சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எப்படி இருந்தாங்க? அந்த செய்தியில் வருது, புகாரியில் வரக்கூடிய செய்தி 3175வது செய்தியில் வருது, சுஹைர ஹத்தா கான யு ஹையலு இலை அன்னஹு சனவு ஷையன் வலம் இஸ்னாஹு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தான் செய்யாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்தது போல பிரம்மையூட்டப்பட்டார்கள். எப்படி இருக்கு? அல்லாஹ் தூதருக்கு ஒரு காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அதை செய்து கொண்டிருப்பதை போல அவர்கள் அந்த பிரம்மையில் இருந்தாங்க. எந்த அளவுக்கு?
அந்த செய்தியில இந்த பிற அடுத்தடுத்த செய்திகளில் பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி செய்தி வருகிறத பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க, அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த உடல் உறவில் ஈடுபட்டிருப்பது போல அவர்கள் பிரமையூட்டப்பட்டார்கள். யாரை பத்தி? அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி பேசியிருக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்றாங்களே. நீ முஸ்லீமா மஸ்டி இப்படி சொல்லலாமா? இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்ல முடியுமா? இப்படி சிந்திக்க முடியுமா? அப்ப என்ன நினைக்கிறாங்க? சூனியத்தின் மூலமா அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், செய்யாத ஒரு காரியத்தை செய்தது போல அவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்காங்க? பைத்தியத்தை போன்றோ அல்லது கிறுக்கனை போன்றோ அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத நிலைநாட்டுறாங்க. இதைத்தானே மக்கத்து காபிர்கள் சொன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் மக்காவில் சொல்லும் பொழுது அந்த மக்கத்து காபிர்கள் என்ன சொன்னாங்க? இவர் சூனியக்காரர், இவர் பைத்தியக்காரர், இவர் உளர்றாரு, என்னென்னத்தையோ சொல்றாரு இவரு, அதைத்தானே அந்த மக்கள் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா? இவர்களுக்கு பதிலடி கொடுத்தான். எப்படி பதிலடி கொடுத்தான்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் 34வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தை பாருங்க. குல் இன்னமா ஐலுக்கும் பி வாஹிதா. அல்லாஹ் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? இன் தக்குமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்மா தஃபக்கரு. நீ ஒருத்தனா வா, அவங்களுக்கு பைத்தியம்னு சொன்னி இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னி இல்ல, ஒவ்வொருத்தனா வா, ரெண்டு பேரா வா, உண்மையாளரா அவரை பத்தி யோசி, சோதி. உன் முன்னால தானே இருக்காரு, உன் முன்னால தானே வாழ்றாரு, அவரிடத்துல பரிசோதிச்சு பார். பார்த்துட்டு நீங்க என்ன செய்ய தீர்மானியுங்கள். மா சாஹிபிக்கும் மின்ஜின்னா, உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இந்த தூதர் பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ் சொல்றான், எந்த அளவுக்கு சொல்றான்? இந்த தோழர் உங்களுக்கு எடுத்துரைப்பதெல்லாம் தெளிவான எச்சரிக்கை, இவர் பைத்தியக்காரர் அல்ல. 7வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லிவா சொல்றான், இவர் கிறுக்கனாகவோ அல்லது பைத்தியக்காரனாகவோ இந்த மாதிரி நிலையே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறான். ஆனா இந்த புகாரி இந்த ஹதீஸ் எப்படி சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இதை பலரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மார்க்கம் என்ற பெயரால் இதை பலரும் நம்பக்கூடிய இந்த செய்தியை எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு ஹதீஸ் என்று வந்தால் அது ஆதாரபூர்வமானதாக இருந்தாலும் அது திருமறை குர்ஆனுடைய செய்திகளுக்கு முரணாக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய செய்திக்கு முரணாக இருக்கிறதா, அதை சிந்திச்சு பார்க்க வேணாம்? ஏன் அந்த புகாரி இமாம் என்பவர் அல்லாஹுவா? அவரிடத்தில் எந்த தவறும் ஏற்பட்டிருக்காதா? அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் அவர் அந்த செய்தியை ஏதோ ஒரு கருத்தினுடைய தவறு ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? ஏதோ ஒரு தவறினால் அது ஏற்பட்டிருக்கலாம் என்று நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திற்கு மாற்றமாக இந்த செய்தி இருக்கிறது, எனவே இதை நாம் புறந்தள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு ஒரு மனுஷன் வரணுமா இல்லையா? அப்ப இந்த செய்தியை எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் சொல்றான் 20வது அத்தியாயம் 69வது வசனம் என்ன சொல்றான் தெரியுமா? வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசுவத்தா. சூனியக்காரன் ஒருபோதும் வெல்ல மாட்டான் அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அவர்கள் செய்யாததை செய்வதை போல அவர்கள் என்ன செய்யாங்க? பிரமையூட்டப்பட்டார்கள். எப்படி சொல்றான்? வலா யஸ்னவுஹு, அவர்கள் அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க, அந்த மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, பிரமையூட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்றேன்னு சொன்னா இது அபாண்டமான பழி சுமத்தக்கூடியது இல்லையா? ஒரு முஸ்லீம் இப்படி சொல்ல முடியுமா? ஆனால் இந்த சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய சில சலஃபு கும்பல்கள் கூட்டங்கள் இதை அப்படியே பின்பற்றுறாங்க. இந்த ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ளணும், சூனியத்தை நம்பணும், சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே சொல்லுகிறார் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டாம்? எப்படி ஆற்றல் இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி செய்ய முடியுமா? நீ குர்ஆனை நம்பின ஒரு தௌஹீத்வாதியாக நீ இதை சொல்ல முடியுமா? ஏகத்துவத்தை நம்பினால் இது மாதிரி பேச முடியுமா? அப்ப என்ன சொல்றாங்க? சூனியத்தை நம்பணும், சூனியத்திற்கு ஆற்றல் இருக்குது. என்ன ஆற்றல்? எங்கிருந்தோ இருக்கக்கூடிய ஒருவன் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் எப்படி அதை செய்யறது? லபித் பின் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வைத்திருந்தான், அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அது ஒரு ஈச்ச மரத்தினுடைய பானையில சுற்றப்பட்டு ஒரு கிணத்திலே வீசப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் பல நாட்களாக இதில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பிறகு அல்லாஹ்விடத்தில் பல நாட்கள் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கிணற்றை மூடி அதற்கு சீல் வைத்தார்கள், அதை அடைத்தார்கள். அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வைத்து இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, சிந்திக்க வேண்டாமா? இது எப்படி ஏத்துக்கிறது?
அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனே கேள்விக்குறி ஆயிடுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனை சரியான வகையில் கேட்டுதான் சொன்னார்களா? அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு திருமறை குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் தவறாக திருமறை குர்ஆன் சொல்லப்பட்டிருக்குமே என்ற சந்தேகம் குர்ஆனுக்கே கேள்வி எழும் இல்லையா? இப்படிப்பட்ட கேள்விக்குறியை மார்க்கத்திற்கு உருவாக்க முடியுமா? இப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு காலம் சூனியம் வைக்கவில்லை என்பதை தான் ஒரு முஸ்லீம் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு நம்பினால் நீ பூசாரியா அல்லது முஸ்லீமா? தௌஹீது பூசாரின்னு சொல்லிட்டு போலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு செய்வனை செய்ய முடியுங்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? அதெல்லாம் செய்ய முடியுங்க. இது மூன்றாவது வாதம். எப்படி வைக்கிறான்? செய்ய முடியுங்க. எப்படி தெரியுமா? நீ கொண்டுட்டு வா, அவருடைய ஜாதகத்தை கொண்டுட்டு வா. யாருக்கு பாதிப்பு வைக்கணுமோ அவருடைய ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க. அவர் உடுத்தின வேர்வைப்பட்டு அவருடைய சட்டையை கொண்டு வாங்க, அவருடைய முடியை கொண்டு வாங்க, அவருடைய செருப்பை கொண்டு வாங்க. நீ கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பொருள்களை கொண்டு வந்தீங்கன்னா, அவர் சிறுநீர் பட்ட அந்த ஆடையை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, அதை வைத்து அதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? சூனியம் வைப்போம், செய்வினை வைப்போம், ஏவல் செய்வோம், பில்லி செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? இதை சொல்லுகிறான் மக்கள் மத்தியில் சொன்னா, இதையும் ஒரு நம்புறான்னா எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? அது ஏன்பா இவ்வளவு கேட்கிற? ஏன் தெரியுமா? நீ ஒருத்தனுக்கு வைக்க சொல்ற, நீ ஒரு அப்துல்லாக்கு நீ செய்வனை வைக்கன்னு சொல்ற, அது மாறி அப்துல் காதருக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்போ கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும்ல. ஜாதகத்தை கூட அவன் டேட்டா பர்த் சொல்லு. இதெல்லாம் கேட்கும் போது தான் நமக்கு சந்தேகம் வருது, இவன் முஸ்லீமா இல்லை வேற பூசாரியா அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குறான்? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேங்காவையோ அல்லது ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு எலுமிச்சம்பழத்தையோ பார்த்துட்டான்னு வைங்க, ஏய் எவனோ நமக்கு சூனியம் வைக்கலாம், கொஞ்சம் தள்ளி நில்லு, எட்டி போ, தூரமாக போ. சமுதாயத்தில் பயப்படுறாங்க. ஏன்? அப்போ சூனியம் என்பது நம்மளை பாதிக்குமா? அந்த சிந்தனை உருவாக முடியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றான்? வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் ஒருபோதும் வெல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா? அப்ப எப்படி சூனியம் வைக்க முடியும்? சூனியக்காரன் எப்படி ஜெயிப்பான்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு வச்சு அவன் ஜெயிக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அது முரண் இல்லையா? அல்லாஹ் போய் சொல்லிட்டு போயிட்டானா? நீ போய் சொல்லுவே, நீ ஏமாத்துவே, நீ பித்தலாட்டம் பண்ணுவே. 5 ரூபாய்க்கு வைக்கணுமா, 50 ரூபாய்க்கு வைக்கணுமா, 500 ரூபாய்க்கு வைக்கணுமா, 1000 ரூபாய்க்கு வைக்கணுமா, நீ கேள்வி கேட்ப. கையை முடக்கணுமா, காலை முடக்கணுமா, காசுக்கு ஏற்ற மாதிரி எது செய்யணுமோ செய்வேன் நீ சொல்லுவே. அல்லாஹ் மாட்டி பேசுவானா? அல்லாஹ் போய் சொல்லுகிறானா? சிந்திக்க வேண்டாம். அதே போல பாருங்க, அடுத்த செய்தியில இப்படி வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. ஜின்னை வசப்படுத்தணும், ஜின்னை வசப்படுத்தி இதெல்லாம் செய்ய முடியும், இப்படியெல்லாம் கொண்டு வரான். இப்ப அதுக்கு என்ன செய்யணுமா? ஒரு ஜின்னை வசப்படுத்தி நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த ஜின்னின் மூலமாக இந்த செய்வினையை, இந்த ஏவலை, இந்த பில்லி சூனியத்தை ஒருவருக்கு நாங்கள் செய்வோம். ஏன்னா ஜின்னை ஒரு ஆள் வசப்படுத்த முடியுமா? முதல்ல ஜின் என்பது ஒரு இனம், மனிதர்களை போன்று அதுவும் ஒரு பகுத்தறிவுள்ள ஒரு இனம். அவர்களுக்கும் இந்த வேதம் வழங்கப்பட்டிருக்கு, தூதர் இருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, அவர்கள் ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வைத்து நீ ஒரு பாதிப்பை ஒருத்தருக்கு ஏற்படுத்த முடியுமா? அப்ப எவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நம்ம கேட்கிறோம், சரி ஒரு ஜின்னை நீ வசப்படுத்துறன்னு சொன்னா ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? ஜின்னை வசப்படுத்தி உன்னால் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த அளவுகோலை சொல்லி இருக்கிறானோ அதே அடிப்படையில் சில காரியங்களை நீ செஞ்சு காட்டு. என்ன செஞ்சு காட்டணும்? நமக்கெல்லாம் தெரியும், சுலைமான் நபி அவர்கள் ஜின்னை வசப்படுத்தி வச்சிருந்தாங்க, அப்படிதானே? சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ் ஜின்னை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அல்லாஹ்விடத்திலே அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார், யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆற்றலை இறைவா எனக்கு வழங்கு, ஒரு அதிகாரத்தை எனக்கு வழங்கு, ஒரு ஒரு அதிசயத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர் பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனை ஏற்று அல்லாஹ் நினைச்சான் சில அதிசயங்களை, சில ஆற்றல்களை அல்லாஹ் அவர் வசப்படுத்தி கொடுத்தார். அப்படி ஜின்னை வசப்படுத்தி கொடுத்த அந்த சுலைமான் நபி அவர்கள் சில காரியத்தை செஞ்சாங்க. ஜின்னை வசப்படுத்தி இந்த ஜின்னின் மூலமாக ஒரு பட்டத்து இளவரசி ராணியுடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வான்னு சொன்னாங்க. சுலைமான் நபி சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த இளவரசியினுடைய அந்த அரியணையை, அந்த நாற்காலியை, சிம்மாசனத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. நீ செய்ய முடியுமா? இப்போ அமெரிக்காவில் போய் ஜோ பைடனா, இன்னைக்கு யார் பிரசிடென்ட், அவருடைய நாற்காலியை கொண்டுட்டு வா, ஜின்னை வசப்படுத்தி கொண்டு வந்துட முடியுமா? உன்னால் கொண்டு வந்து காட்ட முடியுமா? அவ்வளவு ஏன்? இன்னைக்கு நாற்காலிக்கு தான் இன்னைக்கு தேர்தல் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நாற்காலி இங்கே தூக்கிட்டு வா, இன்னைக்கு யார் பிரதமர் வைக்க போற, பிரதமரை தூக்கிட்டு வா பார்ப்போம் அப்படின்னா தூக்கிட்டு வந்துட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியலையே.
பல வருடங்களாக இன்றைக்கும் முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக அந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிராக நீங்க ஒரு சூனியத்தை செஞ்சு அவர் முடக்கி காமிச்சிட முடியுமா? செஞ்சீங்களா? இது வரைக்கும் என்ன பாதிப்பு ஏற்படுத்த முடிஞ்சிச்சு? ஒண்ணுமே செய்ய முடியும். ஒரு என்ன ஆற்றல் நீங்க செய்ய முடியும்? இப்ப ஜின்னை வசப்படுத்தி இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்னு சொன்னா உன்னால அது முடியுமா? ஒண்ணு வேணாங்க, ரிசர்வ் பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டேங்கரை நீங்க தூக்கிட்டு வாங்க, ஒரு கட்டு பணத்தை 2000 நோட்டு தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல, 2000 நோட்டு கூட இல்ல 500 நோட்டுன்னு சொல்லலாம். அது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது இல்ல, இவன் வேணா ஜோசியத்தின் மூலம் கண்டுபிடிக்கலாம். அந்த நோட்டை தூக்கிட்டு வாங்க, டேங்கரை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னா இவன் பணக்காரனா ஆகலாமா இல்லையா? இவனே எப்படி கேட்கிறான்? 50 ரூபாய்க்கு வைக்கணுமா, 500 ரூபாய்க்கு வைக்கணுமா, 1000 ரூபாய்க்கு வைக்கணுமா? இவனே 5க்கும் 10க்கும் தான் இந்த சூனியத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான்? எப்படி சூனியம் வைக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக ஒருவன் செய்கிறான் சொன்னால் இது பித்தலாட்டம்னு விளங்கலையா? இது பொய்ன்னு தெரியலையா? இதன் மூலமாக ஒருவரை ஏமாற்றக்கூடிய காரியத்தை தான் இவர்கள் செய்கிறார்களே தவிர இது உண்மை இல்லை என்பதை இறைவன் தெள்ள தெளிவாக சொல்லுகிறான். அதே போல பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சில காரியத்தை கேட்பாங்க. அது எப்படிங்க சூனியம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அல்லாஹ் நாடுனா எது வேணா நடக்கும். இதான் இறுதிய சில விஷயங்கள் இருப்பாங்க. மூன்றாவதா பார்த்தோம்னு சொன்னா கடைசி ஆயுதம் இதான். சூனியம் இல்லைன்னு சொல்றீங்களே, பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்களே, அல்லாஹ் நாடினால் ஏற்படும். அல்லாஹ் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி கேள்வி? அல்லாஹ்க்கு இந்த ஆற்றல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் நாடுனா செய்ய முடியாதா? அல்லாஹ் நாடுனா நடக்காதா? அப்படின்னு செய்வாங்க. இப்படி கேட்கிறாங்க. ஆனால் இது எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா? அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்பது எதற்கான விஷயம் அப்படின்னு சொன்னா இறைவன் சொன்னதுக்கு மாற்றமான விஷயத்துக்கு. இறைவன் எதற்கு சொன்னானோ, எதை சொன்னானோ அதற்கு உட்பட்ட விஷயத்துக்கு தான். உதாரணத்திற்கு தெளிவாக சொல்லணும்னா, ஆயத்துல் குர்சி நம்ம ஓதி இருக்கிறோம். ஆயத்துல் குர்சி பலருக்கு தெரியும். அதுல ஒரு அர்த்தம், அல்லாஹ்விற்கு தூக்கம் இல்லை இருக்கா? அல்லாஹ் என்ன செய்யல? மறதியாலும் கிடையாது, தூக்கம் கிடையாது, அவர்களுக்கு பலவீனங்கள் கிடையாது, இப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ். அப்ப இந்த தூக்கம்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துங்க. அல்லாஹ்க்கு தூக்கம் இல்லை, ஆனா அல்லாஹ் நாடுதான் தூங்குவான். ஏன் அல்லாஹ் தூங்க மாட்டானா? இப்படி சொன்னா ஒருத்தன் என்ன சொல்லுவோம்? பைத்தியக்கார மாதிரி உளராத. அல்லாஹ் தூக்கமே இல்லைன்னு சொல்றான். இல்லைன்னு சொன்னது எப்படி அவன் நாடுதான் செய்வான்? அவனே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கு மாற்றமா செய்வானா? அப்ப நடக்க முடியுமா? அது மாதிரி இறைவனுக்கு மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, ஆனால் அவன் நாடினால் திருமணம் செய்வான், நாடினால் பிள்ளை பெற்றுக் கொள்வான், நாடினால் அவனை செய்வான், மரணிக்கவும் செய்வான். அல்ல மௌத்து கிடையாது, ஐயுல் கையும், அவனுக்கு நித்திய ஜீவன், உயிருள்ளவன், அவன் மரணிக்காதவன். ஆனா அவன் நாடுதான் செத்து போயிடுவான். சொல்ல முடியுமா? அப்ப எப்படி விளங்குறோம்? அவன் நாடினால் என்ற வார்த்தையை போட்டு இறைவன் சொல்லாத காரியத்தை, செய்ய மாட்டேன் என்று சொன்ன காரியத்தை, நடக்காது என்ற காரியத்தை இறைவன் மீது பழி போட்டு ஒருத்தனை நம்பிக்கை கொள்ள வைக்க முடியும்னு சொன்னா இது வார்த்தையா, வாதமா? விளங்கணும், இறைவன் அதை செய்ய மாட்டான். இவன் ஹக், அவன் உண்மையானவன், வாக்கு மீற மாட்டான், தெளிவானவன், சத்தியத்தை சொல்லுகிறான், அதற்கு மாற்றமாக அவன் செய்ய மாட்டான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவன் நாடுதான் செய்வான். அப்படிலாம் கிடையாது. இறைவன் எதை சொன்னானோ அதை செய்வான், அதுக்கு மாற்றமா செய்ய மாட்டான். இறைவன் சொல்லுகிறான், வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைஸு அத்தா, சூனியக்காரன் ஒருபோதும் வெல்ல மாட்டான். அப்ப என்ன செய்யும்? சூனியம் வச்சா வச்சுட்டு போ, அதை போய் எடுக்கிறதுக்கு 5000 10,000 செலவு பண்ணுவானா? பலிக்காது. செஞ்சினா அது பாவம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமை நாளிலே 7 பெரும்பாவங்கள் இருக்கிறது. அந்த 7 பெரும்பாவங்களிலே ஒன்று சூனியம் செய்வது. இதை செய்தால் அவன் நரகத்தில் விழக்கூடிய பெரும் பாவியாகி விடுவான். அதை நீ வச்சாலும் சரி அல்லது போய் எடுத்தாலும் சரி. அப்ப அந்த பெரும் பாவத்தை செய்யக்கூடிய ஒருவனாக நாம் மாற வேண்டுமா? அதை நம்பினால் அதன் மூலமாக அந்த பாவத்தை நாம் சேர்க்க வேண்டுமா? இப்ப சூனியத்தை பற்றிய சிந்தனை நமக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, எப்படி தர்காவுக்கு சென்றால் அங்கே அவர்களிடத்திலே வணங்கினால் இறந்தவர்கள், செத்தவர்கள் எந்த பதிலும் அளிக்க மாட்டார்கள், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது நம்புகிறோமோ, அதே போன்று நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது. சூனியக்காரனுக்கு அந்த மாதிரி ஆற்றல் இல்லை. இறந்து போனவர்கள் எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எப்படி நம்ம ஆணித்தரமாக ஏகத்துவம், அதுதான் தௌஹீத் என்று விளங்குகிறோமோ, அதே போல
எப்படி இறந்தவர்கள் செய்ய மாட்டார்களோ, அவர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லையோ, அதே போல சூனியக்காரர்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. இறைவனுக்கு மட்டும்தான் அனைத்து ஆற்றலும் இருக்கிறது என்பதை நாம் நினைச்சினோம் நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட கொள்கை தான் ஏகத்துவ கொள்கை. அந்த கொள்கைக்கு மாற்றமான ஒரு காரியம் தான் சூனியம். எனவே சூனியம் என்பது பலிக்காது. சூனியம் என்பது காரியம் இருக்கிறது, ஒரு கலை இருக்கிறது. அதை நம்பினால் பெரும் பாவியாகி விடுவோம் என்ற எச்சரிக்கையை சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மக்ரிப் நேரத்தில் பிறை தேடக்கூடிய நாள். அப்போ இன்றைக்கு பிறை தென்பட்டால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கு துவங்குகிறது. இன்றைக்கு பிறை தென்படாவிட்டால் நாளை மக்ரிபுக்கு பிறகு துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாள் துவங்குகிறது. துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் பெருநாள் தினமாக நாம் கொண்டாடுவோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் மாதத்தை ஒருவர் நாம் அடைந்து விட்டால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படிப்பட்ட சில காரியங்களில் ஒன்று குர்பானி என்று சொல்லக்கூடிய, பெரும்பாலும் அதிகமான மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அந்த ஒரு நன்மையான ஒரு காரியத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் குர்பானி செய்யக்கூடிய விதமாக நமக்கு போதனை செய்திருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த குர்பானியுடைய நன்மைகள் எப்படிப்பட்ட ஒரு நன்மையாக இருக்கும்னு சொன்னால், நம்முடைய தியாகத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அல்லாஹ் அதனால தான் திருமதி குர்ஆன் சொல்கிறான், நீங்கள் இந்த இறைச்சி அறுப்பதினால் அதில் இருக்கக்கூடிய ரத்தமோ அல்லது மாமிசமோ அல்லாஹ்க்கு தேவையில்லை, மாறாக உங்களுடைய இறை அச்சத்தை அல்லாஹ் பார்க்கிறான். இந்த குர்பானியோட நோக்கமே என்ன? இறை அச்சம் தான். எத்தனை கிலோ கிடைக்குங்க, கூட கிடைக்குமா, கம்மியாக கிடைக்குமா, அது மாடு குழுக்குழு இருக்குமா, கம்மியாக இருக்குமா, இட கம்மியாக, அதெல்லாம் தேவையில்லை. அதை நீ அறுப்பதனால் உன்னுடைய தியாகம் வெளிப்படுகிறதா, என்னுடைய அல்லாஹ்விற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறனா, அதுதான் நம்ம செய்யணும். அல்லாஹ் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறோம். அத்தகைய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த உன்னத இந்த கடமையை நிறைவேற்றுவது தான் என்ன செய்யணும், இந்த குர்பானி என்ற பண்பு. அந்த குர்பானியை ஒவ்வொரு முஸ்லீம்களும் வசதி உள்ளவர்கள் கடன் இல்லாத நிலையில் அவர்கள் என்ன செய்யணும். கடன் வாங்கியாச்சும் நான் குர்பானி கொடுப்பேன் அப்படி மார்க்கம் சொல்லலை. என்னிடத்தில் கடன் இல்லை, ஒரு குர்பானியை செஞ்சு அதன் மூலமாக ஒரு நன்மையை நான் செய்ய நாடுகிறேன் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும். போன வருஷம் குர்பானி செஞ்சேங்க, இந்த வருஷம் வசதி இல்லை, இருந்தாலும் என்கிட்ட பல பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக நான் குர்பானி கொடுக்கலாமா? செய்யக்கூடாது. ஏன்? பெருமைக்காகவோ ஊருக்காகவோ மற்றவர்களுக்காக செய்கிறது குர்பானி இல்லை. அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய காரியம் நம்மிடத்தில் செய்யக்கூடிய வசதி இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம செய்யணும். அந்த வசதியை நாம் அடையவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும், செய்வதற்கான முயற்சிகள் ஈடுபட வேண்டும். அப்போ இது குர்பானி என்ற ஒரு காரியத்தை தொழுகைக்கு முன்னால், பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நாம் செஞ்சிடக்கூடாது. தொழுது முடித்த பிறகுதான் அந்த குர்பானி என்ன செய்யணும், நாம் அறுக்கணும் அப்படிங்கிறத செஞ்சிடணும். சில பேர் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி அறுத்துட்டோம்னா ஆள் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, அது குர்பானியில் அடங்காது. இப்போ தொழுகைக்கு பிறகு அந்த குர்பானியாக இருக்க வேண்டும். இதில் குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், யார் குர்பானி அறுப்பதற்காக இந்த நியத்தை மேற்கொள்கிறார்களோ, அதை எண்ணத்தை வச்சுக்கிறாங்களோ, அவர்கள் பேண வேண்டிய ஒரு கடமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அவர்கள் தங்களுடைய முடிகளையும் தங்களுடைய நகங்களையும் வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த ஒரு சின்ன கடமையை நாம் செய்தோம்னு சொன்னால் ஒரு சிறிய சுண்ணத்தை பேணக்கூடிய ஒரு நன்மை நமக்கு அடங்கும். அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், பிறை 1 நாம் என்னைக்கு நம்ம அறுக்க போகிறோமோ அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இந்த 2 காரியத்தையும் செய்யக்கூடாது. இது யாருங்க செய்யக்கூடாது? என் குடும்பத்தில் நான் இப்போ குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே முடி வெட்டக்கூடாதா, நகை வெட்டக்கூடாதா அப்படின்னு சொன்னால், யார் அந்த எண்ணத்தை மேற்கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர், அந்த யார் அதை செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இந்த சட்டமே தவிர குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் அந்த கடமை, அந்த செய்தி அல்ல. அதனால் இந்த கடமை குறைந்தது ஒரு நபர் என்ற அடிப்படையில் யார் அந்த குடும்பத்தில் அதை நின்று செய்கிறாரோ அவர் என்ன செய்யணும், அந்த பேணுதலை பேண வேண்டும் என்று சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை பேணிக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.